अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल यूजी ब्लॉग्स. हाय फ्रेंड्स, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளாக சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு போல் துவரம்பருப்பு எடுத்து கலசி வச்சுருக்கேன். ஸோ அதில் தண்ணியை போட்டுட்டு 10 பல் பூண்டு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு ஒரு சைடு வந்து வேக வச்சிடலாம். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்குமே கடுகு போட்டு கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிடலாம். அதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அது கூடவே வந்து கத்திரிக்காய் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை வந்து போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போல் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வேகினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாம் வேக வச்ச பருப்பு வந்து கடைஞ்சி இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் மாங்காய் சேர்க்கறதுனால இன்றைக்கி புளி தண்ணி சேர்க்கலை. நீங்கள் புளி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்க வச்சு இறக்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.